ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பியூட்டி டிப் தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சர்க்கிள், அதாவது கருவளையம். இப்போ வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஸோ 2 பேருமே இந்த ரெமடியை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு 5 ரெமடி வந்து சொல்ல போகிறேன். அதை நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணுற மாதிரியே சில ரெமடி இருக்கும், சில ரெமடிஸ் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தது ஈஸியாக இருக்கும் நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணுனா உங்களோட கருவளையம் வந்து இன்னும் அதிகமாகாமல் இருக்கும், இதை கருவளையம் வராமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஃபஸ்ட்டு ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பாதாம் பருப்பை எடுத்து அதை வந்து நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் வந்து தோல் வந்து உரித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு பவுடர் அந்த பேஸ்ட் வரும்ல, அதை வந்து கருவளையம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டிப். ரெண்டாவது ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் கருவளையம் இருக்க இடத்துல ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே பேக் மாதிரி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் கருவளையம் வந்து சீக்கிரமாக போகும். இது 2 டிப்புமே வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து நீங்கள் செய்யலாம். அடுத்து இந்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். விளக்கெண்ணெயை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கருவளையம் இருக்க இடத்துல லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கூல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்கள். இது நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம். அடுத்து வந்து க்ரீன் டீ பேக்கு. க்ரீன் டீ வந்து உங்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து வச்சுருப்பீங்க, இல்லைனா வந்து கடையில் வந்து நல்ல பிராண்டட் க்ரீன் டீ வந்து வாங்கிக்கோங்க. க்ரீன் டீ வந்து கொஞ்சம் கோல்டு, அதாவது சில் வாட்டரில் வந்து அந்த டீ பேக்ஸை வந்து முக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஐஸ், அதாவது கருவளையம் இருக்கிற இடத்த சுற்றி அந்த ஐஸ் மேலே வந்து ஃபுல்லாக வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட கருவளையம் வந்து சீக்கிரமே மறைஞ்சிரும். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை வந்து பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் வந்து உங்கள் வீட்லேயே நேச்சுரலாக கிடைக்கும், இல்லைன்னா கூட நீங்கள் பதஞ்சலியில் நல்லாயிருக்கு, அதை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த அலோவேரா ஜெல் என்ன பண்ணுறீங்கன்னா, கருவளையத்தை சுற்றி, கண்ணில் இருக்க கருவளையத்தை சுற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து கூல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இல்லை வாஷ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஓகேங்களா, வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த டிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எல்லாமே வந்து உங்களுக்கான ஹோம் ரெமெடி. அடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எதெல்லாம் பண்ணால் உங்களோட கருவளையம் இன்னும் அதிகமாகாது, இல்லை கருவளையம் வராமல் தடுக்கிறதுக்கான டிப் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த மேக்கப் பண்ணாலும் உங்களோட ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே கண்ணுக்கும் ஏதாவது வந்து வைங்க குளிர்ச்சியாக. ஸோ வந்து வெள்ளரி பிஞ்சு அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வந்து வைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாதனாலேயும் வந்து கருவளையம் வரும். ஸோ வந்து நல்லா தூங்குங்க, சரிங்களா. ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் கருவளையம் வர ரொம்ப சான்ஸ் இருக்குது. ரொம்ப அப்படியே கண்ணுக்கு கீழே ரொம்ப அசிங்கமாக அந்த இடம் மட்டும் கருப்பாக தெரியும். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் லேப்டாப்பில் ஐடி பீப்புள், சாஃப்ட்வேர் இருக்கவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்குலாம் வந்து கண்ணில் இது வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐ க்ரீம் அந்த மாதிரி நிறையா வந்து விற்குது. ஸோ அந்த மாதிரி ஐ க்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த கருவளையம் வந்து வராது. அதுக்கப்புறம் வெயிலில் போகிறப்போ வந்துட்டு சன்கிளாஸஸ் இருக்குல்ல, சன்கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டியான சன்கிளாஸஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த சன்கிளாஸஸ் வாங்கி நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப வெயில் நேரத்தில் வந்து அந்த மாதிரி போங்க. மேக்ஸிமம் வந்து வெயில் டைமில் வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக போயே ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் போங்க. அதுவும் சன்கிளாஸஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்பும் அதுக்கப்புறம் நான் சொன்ன எல்லா ரெமடியுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பாய் பாய், தேங்க்யூ.